இப்போ இன்ஃபெக்டிவ் அதாவது வந்து லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷனால் வந்து இது இருந்ததுன்னா படிகார பஸ்பம் கொடுக்கலாம், தாலிசாதி வடகம் கொடுக்கலாம், கந்தகச்சூர்ண மாத்திரை மாதிரி உள்ள மருந்துகள் வந்து கொடுக்கலாம். இப்போ கொரோனா வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலாக வந்துட்டே இருக்குது. சளி, நீரின் தன்மை உடலில் அதிகமாகுதல் அப்படின்றத கபம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது லங்ஸில் இருக்கிற சளியை குறிக்கலாம், இல்லை அப்படின்னா லங்ஸில் வந்து நீர் கோத்துக்கிற தன்மை இருக்கலாம். கொரோனா டைமில் ஒரு செல் வந்து அந்த இடத்துல வந்து போய் அந்த செல்லை அழிக்கும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்குது. அந்த இடத்துல நீர் கோத்துக்க ஆரம்பிக்கும் லங்ஸில். வணக்கம், நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கபம் சார்ந்த நோய்கள். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் அப்படின்றத சொல்லுவோம். அப்போது கபத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம எப்போதும் கொடுப்போம். அப்போ கபம் சார்ந்த நோய்கள் அப்படின்னும்போது அது என்ன? கபம்னா என்ன? அதாவது வந்து உடலில் நீர்த்தன்மை அதிகமாகுவதை நம்ம கபம் அப்படின்றத எடுத்துப்போம். நீரோட தன்மை. வாதம்னா வந்து காற்று, வலி, அந்த மாதிரி சொல்லுவோம். பித்தம்னா சூடு, வெப்பம், இந்த மாதிரி தன்மைகளை குறிக்கிறது வந்து நம்ம பித்தம்னு சொல்லுவோம். கபம் அப்படின்ற சளி, நீரின் தன்மை உடலில் அதிகமாகுதல் அப்படின்றத கபம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கபம் சார்ந்த நோய்கள் பொதுவாக வந்து நமக்கு எங்கே வருது அப்படின்னாக்க, நுரையீரலில் தான் வந்து நமக்கு கபம் சார்ந்த வரிகள். அதாவது வந்து நாங்கள் வாதத்தை, அதாவது வந்து முட்டி வலியில் கூட கபத்தினால் வந்து வலிகள் வருதை நம்ம சொல்லுவோம். அப்போது அழல் கீழ் வாய்வு அப்படின்றத வந்து நம்ம முட்டி வலியை நம்ம சொல்கிறது, சரிங்களா? வாதம் மட்டும் இல்லாது, அதில் கபத்தன்மையும் சேர்ந்துருக்கும். ஸோ கபம்ன்றது வந்து எங்கள் உடலில் நீர்த்தன்மை அதிகமாகிறதையும் நம்ம கபத்தோடு தான் குறிப்போம். ஆனால் பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து லங்ஸில் வந்து கபத்தன்மை அதிகமாகிறது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப காமனாக நம்ம இதை பார்ப்போம், இல்லைங்களா? ஸோ கபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது லங்ஸில் இருக்கிற சளியை குறிக்கலாம், இல்லை அப்படின்னா லங்ஸில் வந்து நீர் கோத்துக்கிற தன்மை இருக்கலாம். பொதுவாக சளி வந்து எப்படி வந்து வருது? அதாவது வந்து சளி வந்து நமக்கு ஏதாவது வந்து கிருமிகள் நுரையீரலில் போகும்போது நமக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்குது. சில டைமில் டஸ்ட் அலர்ஜி, அதாவது வந்து அவங்க தொடர்ந்து அவங்க ஆக்குபேஷன், அதாவது வந்து அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவர்களுக்கு சளினால் அந்த டஸ்ட்டு உள்ளே போகிறதுனால அவர்களுக்கு வந்து அந்த சளி பாதிப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரி எது நடந்தாலும் அப்போது நுரையீரல் பகுதிகளில் சளியோட தொந்தரவு அதிகமாகும், இல்லை நீரோட தன்மை வந்து அதிகமாகும். இப்போ இந்த கபத்தன்மை அதிகமாகுவதனால் நமக்கு நுரையீரலில் என்ன தொந்தரவுகள் வரும்? அதாவது வந்து நுரையீரலோட முக்கியமான வேலை என்ன? அதாவது வந்து காற்றை உள்ளிழுத்து வெளியே விட்டு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன், பிராணவாயுவை உடலுக்குள்ளார செலுத்திட்டு உடல் கழிவுகளான கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றுறது தான் இந்த நுரையீரல் வந்து நமக்கு பொதுவாக பண்ணுது. இப்போது இந்த நுரையீரல் பகுதிகளில் வந்து நமக்கு ஒரு சளியோ இல்லை வந்து நீர் கோத்துக்கவோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்னாகும்? அந்த அதாவது வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று பரிமாற்றம் வந்து தடை எடுக்கும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த நுரையீரலில் நமக்கு தெரியும், நல்லா குட்டி குட்டியாக ஆல்வே சேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும். அந்த பையில் அந்த நீரோ தண்ணியோ போய் உக்காந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து காற்று பரிமாற்றம் நடக்குமா? அப்போ நடக்காது. இந்த மாதிரியான இதுதான் வந்து சித்த மருத்துவத்தில் நாம் கபம் சார்ந்தது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா கொரோனா. இப்போ கொரோனா வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலாக வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த கொரோனா வந்து என்ன பண்ணுது? அதாவது வந்து ஒரு நுண்ணுயிர், அதாவது வந்து ஒரு வைரஸ் ஆனது நம்ம காற்றின் மூலமாக நுரையீரலுக்குள்ளார போகுது. அங்கே இருக்கிற செல்களை வந்து பாதிப்படையுது. அதாவது வந்து அந்த செல்லுக்குள்ளார வந்து அந்த கொரோனா, அந்த வைரஸ் ஆனது என்ட்ராகுது. அங்கே அந்த இடத்துல நிறைய பல்கி பெருகுது. அதாவது வந்து அந்த கொரோனாவோட இருக்கிற அந்த ஆர்என்ஏ வந்து அதுக்குள்ளார போயிட்டு அந்த செல்களை வந்து மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த செல்கள்லேருந்து நமக்கு அது டேமேஜ் ஆகிரும். அது அந்த பிரிச்சுட்டு அதுலேருந்து பல செல்களை வந்து நமக்கு வந்து வெளியில் வருது. அப்படி வெளியில் வருது, பக்கத்தில் இருக்கிற செல்களில் போய் அப்படியே பரவுது. அப்போது அந்த
கிருமி அந்த வைரஸ் கிருமியானது நுரையீரலுக்குள்ளார போது அங்கே பல்கி பெருகுது, அதனால் அந்த செல்கள் வந்து பாதிப்படையுது. சரிங்களா? இப்போ இந்த பாதிப்பு அடையும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த அங்கே புண்ணு மாதிரி உருவாகுதுன்றதை நம்ம சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கபசுர குடிநீர் அப்படின்றது வந்து கொரோனா டைமில் அரசாங்கம் புரிஞ்சுது, சித்த மருத்துவர்கள் பரிந்துரை செஞ்சாங்க, பொதுமக்கள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது வந்து கபசுர குடிநீர் என்ன வேலை செஞ்சது, அதாவது வந்து இது வைரஸை வந்து எதிர்த்து பெருசாக ஒன்றும் போராடுற தன்மை வந்து இதுக்கு இல்லை, இது வந்து சும்மா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பேரில் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் எழுந்ததை நீங்களே பார்த்துருக்கலாம். கொரோனா பாதிக்கப்பட்டவங்க இந்த கபசுர நீர் குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சிம்டமேட்டிக்காக ஒரு ரிலீவ் இருந்தது அப்படின்றது அந்த ரேண்டமைஸ் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்டுகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுகளுக்கு இது கபசுர குடிநீர் கொடுத்து ட்ரையலெல்லாம் நிறையா பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதாவது வந்து அந்த சிம்டம் வந்து அக்ரிவேட் ஆகலை, அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு அடையலை அப்படின்றது ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டே வந்து வெளியிட்டது. வந்து அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து கபசுர குடிநீரை பரிந்துரை செய்தது. ஏன் வந்து கபசுர குடிநீர் வந்து இந்த கொரோனா பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தது அப்படின்னாக்கா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ வைரஸ் வந்து உள்ளே போது அது பல்கி பெறுகுது, அதனால் அந்த செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்றது. நம்ம உடம்புல ஒரு இம்யூன் மெக்கானிசம் இருக்குது. நமக்கு எந்த இடத்துல அடிப்பட்டாலும், இப்போ நம்ம கீழே விழுந்து அடி பண்ணுறோம், உடனே அந்த இடம் வீக்கம் வருது. காரணம் என்ன, அந்த செல் டெத்து நடக்கும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்குது. சரிங்களா? அதனால் அந்த இடத்துல சுற்றி வீக்கம் நமக்கு வருது. அதே மாதிரி தான் கொரோனா டைமில் ஒரு செல் வந்து அந்த இடத்துல வந்து போய் அந்த செல்லை அழிக்கும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்குது. அந்த இடத்துல நீர் கோத்துக்க ஆரம்பிக்கும் லங்ஸோட வேலை என்ன, அதை நல்லா சுருங்கி விரிஞ்சு காற்றை உள்ள பரிமாற்றம் நடக்கிறது. இப்போது சிலருக்கு வந்து என்னாக ஆரம்பிச்சிடுச்சுனாக்க, இது வந்து லங்ஸு ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படுத்துறதுனால லங்ஸு ஃபுல்லாக வந்து நீர் கோத்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடந்து வந்து வீங்கின மாதிரி ஆயிருன்றதை வச்சுக்கோங்களேன். அப்படியே நீர் கோத்து அந்த இதாயிரும். அப்போது நீர் கோத்துட்டு இருக்கும்போது லங்ஸால் சுருங்கி விரிய முடியுமா? முடியாது. அப்போது காற்று உள்ள ஆக்சிஜன் பரிமாற்றம் உடலுக்குள்ளார போக முடியாமல் அவங்களுக்கு அந்த O2 லெவல் வந்து உடம்புல கம்மியாகி அவங்க இறக்கும் நிலைக்கு போனாங்க. சரிங்களா? இப்போது இந்த கபசுர குடிநீர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இது வைரஸை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இம்யூனிட்டிக்கு பூஸ்டப் பண்ணி வந்து பாதுகாத்துது. ரெண்டாவது, இது முக்கியமாக என்ன வேலை பண்ணுது அப்படின்னாக்கா, கபத்தை அறுத்தல், அதாவது வந்து லங்ஸில் அந்த நீர் சேருதுன்னு சொன்னீங்களா, அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்னால் நீர் சேர்ந்தது. அந்த நீரை சேர விடாமல் இந்த கபசுர குடிநீர் வந்து பார்த்துக்கிட்டது. அப்போது நார்மலாக ஒரு இப்போ அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியானதுனால நார்மல் சளி காய்ச்சலாக வந்து இதை வந்து நம்மளால் கடந்து போக முடிஞ்சுது. அதுதான் வந்து கபசுர குடிநீர். கபத்தை அறுத்ததனால் அது கபசுர குடிநீர். கபத்தை அறுக்கக்கூடியது, நெஞ்சில் சேரக்கூடிய அந்த கபத்தை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது. அதனால தான் இது கபசுர குடிநீர். அதே மாதிரி தான் நமக்கு நிறைய பேர் வந்து வீசிங்னால் கஷ்டப்படுவீங்க, சளி தொந்தரவுகள்னால கஷ்டப்படுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து நிறைய இது இருக்கும். அதிலே வந்து எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ஃபெக்ஷன்னால் வந்து நமக்கு வந்து இந்த சளி பிரச்சனை இருக்கா, இல்லை அலர்ஜிக்கு கண்டிஷன்னால் வந்து நமக்கு இந்த சளி பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம வேலை செய்கிற சுற்றுச்சூழல்னால அதில் வந்து டஸ்ட்டோ மாய்ஸ்டரோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதனால் வந்து நமக்கு இந்த தொந்தரவு வந்ததா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த சித்த மருத்துவத்தை, அதாவது வந்து கிருமி இருந்துச்சுன்னா கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுப்போம். சரிங்களா? இதுக்கு நிறைய மருந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். இப்போ இன்ஃபெக்டிவ், அதாவது வந்து லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன்னால் வந்து இது இருந்ததுன்னா படிகார பஸ்பம் கொடுக்கலாம், தாலிசாதி வடகம் கொடுக்கலாம், கந்தகச்சூர்ண மாத்திரை மாதிரி உள்ள மருந்துகள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான நிறைய வந்து சித்த மருத்துவ மருந்துகள் வந்து நாங்கள் பரிந்துரைப்போம். அதே அலர்ஜிக் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான மருந்து அப்போ அருகம்புல் சார்ந்தது. ஏன்னா அருகம்புல்னால் வந்து ஆன்டிஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பரங்கிப்பட்டையில் இருக்குது. இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட மூலிகைகளை அந்த அலர்ஜிக் சார்ந்த பொருட்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஸோ அதை கொடுப்போம். அதுக்கடுத்தது சிலருக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, இந்த லங்ஸில் வந்து சளி வந்து நல்லா கோர்த்து இறுகி கட்டி பிடிச்சிரும். அதனாலே வந்து லங்ஸால் சுருக்க முடியாது. அப்போது தாலிசாதி சூரணம் போன்ற மருந்துகளை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம பரிந்துரைப்போம். சரிங்களா? சித்த மருத்துவத்தில் அதாவது வந்து எதுவாக இருந்தாலும்
நோய் நாடி நோய் முதல் நாடி, அதை தனிச்சனா வாய் நாடி வாய்ப்பு செயல். அந்த நோய் என்ன எதனால் வந்ததுன்றதை கண்டறியணும். அதுக்கு அது சார்ந்த மருந்துகளை பரிந்துரைக்கும் போது சிறப்பான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாங் டேர்மாக சளியினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய 6 மாதம் 1 வருஷம் வீசிங் தொந்தரவுகள், நெபுலைசேஷன் ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வித்தின் 10 to 15 டேஸில் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டாவே போதும், அவங்களுக்கு சரியான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். இதே போல் இன்னொரு நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.